வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே பிள்ளை அவர்கள் புத்தகத்தில் இருக்க 16ஆம் பக்கம் 17ஆம் பக்க செய்திகளை பார்ப்போம் இந்த வீடியோ வாயிலாக. காவிரியானது கர்நாடக மாநிலத்தை சார்ந்த குடகில் உற்பத்தியாகி தென்கிழக்காக ஓடி வங்கக்கடலில் கலக்கிறது. வரலாற்று புகழ் வாய்ந்த பல பட்டணங்கள் இவ்வாற்றங்கரைகளின் மேல் அமைந்துள்ளன. கர்நாடக மாநிலத்தில் சிவசமுத்திரம் அருவிக்கு அண்மையில் அமைந்துள்ள தலையரங்கமும், மைசூர் நகரத்துக்கு 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டணமும், தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற திருவரங்கமும், காவிரி ஆற்றின் இடையில் உள்ள 3 அரங்கங்கள் இவை யாவும் வைணவ திருப்பதிகள். திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆறானது 2 கிளைகளாக பிரிகின்றது. தென்கிளைக்கு காவிரி என்றும் வடகிளைக்கு கொள்ளிடம் என்றும் பெயர். இவ்விரு கிளைகளும் சிறிது தொலைவு ஓடி மீண்டும் ஒன்று கூடுகின்றன. இவற்றின் இடையிட்ட தீவில் திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் என்று வழங்கப்படும் பகுதியில் வைணவ கோயிலும், திருவானைக்கா என்று வழங்கப்படும் பகுதியில் சிவன் கோயிலும் அமைந்துள்ளன. காவிரி ஆறானது கடலில் கலக்கும் இடத்தில் பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற நகரமான காவிரி பூம்பட்டினம் செழிப்புற்று விளங்கிற்று. இந்நகரத்துக்கு புகார் என்றும் பூம்புகார் என்றும் பெயர்கள் உண்டு. காவிரியின் புகழாக அமைந்துள்ள பாடல்கள் சங்க இலக்கியத்தில் பல உள்ளன. சேர்வராயன் மலைகள், கல்ராயன் மலைகள், பச்சை மலை ஆகியவற்றின் சரிவுகளில் துள்ளியோடும் அருவிகள் ஒன்று கூடி வெள்ளாறாகின்றது. இந்த ஆறு கிழக்கு நோக்கி ஓடி சிதம்பரத்துக்கு 16 கிலோமீட்டர் வடக்கே பரங்கிப்பேட்டையில் கடலில் கலக்கின்றது. வெள்ளாற்றை பல காலம் சோழ நாட்டில் எல்லையாக கொண்டிருந்தனர். தொண்டை நாட்டில் ஓடும் பாலாறானது கர்நாடக மாநிலத்தில் நந்திதுர்க்கம் எனும் மலைப்பகுதியில் தோன்றுகிறது. அது கிழக்காக ஓடி வட ஆற்காடு, செங்கற்பட்டு மாவட்டங்களை கடந்து சென்று சதுரங்கப்பட்டினத்தின் அருகில் கடலுடன் கலக்கிறது. பெருமழை பெய்தாலன்றி இவ்வாற்றில் வெள்ளம் பெருகுவதில்லை. அக்காரணத்தால் பாலாற்று வெள்ளத்தால் நிரம்ப வேண்டிய ஏரிகள் யாவும் பெரும்பாலும் வறண்டே காணப்படும். ஆற்று மணலில் கால்கள் கோலியும், ஆற்றுப்படுகைகளில் கிணறுகள் தோண்டியும் உழவர்கள் பாசன நீர் இறைத்து கொள்வார்கள். தென்பெண்ணை ஆறானது கர்நாடக மாநிலத்தில் சென்னராயன்பேட்டை எனும் இடத்தில் உற்பத்தியாகிறது. பிறகு அது தமிழ்நாட்டில் இறங்கி சேலம், தென்னார்காடு மாவட்டங்களில் ஓடி கடலூருக்கு அண்மையில் கடலுடன் கலக்கிறது. வைகை ஆறு பழனி மலையில் தோன்றுகிறது. அது மதுரை மாநகருக்கு சீரையும் சிறப்பையும் வழங்குகின்றது. மதுரையை கடந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து சென்று வங்கக்கடலோடு கலக்கின்றது. மேற்கு மலைத்தொடரில் பொழியும் மழை நீரை அணைகள் கட்டி திருப்பி வைகையில் செலுத்துகின்றனர். வைகை ஆறும் பண்டைத்தமிழ் இலக்கியங்களில் புகழையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீர் வளத்தை வழங்குகின்றது. தென்மேற்கு பருவக்காற்றினால் மேற்கு மலைத்தொடரின் தென்கோடியில் அடைமழை பெய்யும். அம்மழை நீர் முழுவதும் தாமிரபரணியில் திரண்டோடி வங்கக்கடலை கலக்கிறது. எகிப்து மக்களுக்கு நைல் நதி எவ்வாறு உயிர் நாடியாக விளங்குகின்றதோ அவ்வாறே தென்பாண்டி நாட்டுக்கு தாமிரபரணி உதவுகின்றது என்பர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தென்கோடியில் பல சிற்றாறுகள் ஓடுகின்றன. அவற்றில் புகழ்பெற்றது பழையாறு என்பது. பல சிற்றாறுகள் ஒன்று கூடி பழையாறு உருவாகின்றது. அச்சிற்றூர்களில் ஒன்று மகேந்திரகிரியின் தென்புறம் தோன்றி கானாறுகள் பலவற்றுடன் கூடி பூதப்பாண்டி, கோட்டாறு, நாகர்கோவில், சுசீந்திரம் ஆகிய ஊர்களை அணைத்து சென்று மணக்குடி எனும் இடத்தில் கடலில் கலக்கிறது. இவ்வாறு உற்பத்தி ஆகும் இடத்தில் இதன்மேல் பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட அணை ஒன்று உள்ளது. இவ்வணைக்கு பாண்டியன் அணை என்று பெயர் வழங்குகின்றது. இவ்வாற்றை மக்கள் பரளியாறு என்றும் பெயரிட்டு அழைக்கின்றனர். சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்படும் பகுருளியாரும் இப்பரளியாரும் ஓர் ஆற்றினை குறிக்கின்றனவா என்பதை பற்றி ஆய்வாளரிடையே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. தமிழகத்து மக்கள் தொன்று தொட்டு மழையையே நம்பி வாழ்ந்து வந்துள்ளனர். உழவு தொழிலை போற்றி வளர்ந்து வந்துள்ளனர். அவர்கள் செய்து வந்த ஏனைய தொழில்கள் யாவும் உழவுக்கு துணை புரிவனவே அமைந்திருந்தன. மழைத்துளியின்றி பசும்புல்லும் தலை காட்டாது என்பர் திருவள்ளுவர். உயர்ந்த மலைகளும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த பழந்தமிழ்நாட்டில் வானம் பொய்க்காமல் காலமழை பொழிந்து வந்தது.